அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையை இது வரைக்கும் சிஎம்ஏ வந்துட்டு ஆய்வு பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வேணும் அது மாதிரி இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து லேட்டர் காரணம் திமுக அரசு தான் அப்படின்றது சென்னையில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கார். எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். ப்ரெஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க? நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸை தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலும் அவங்க தேர்தல் இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்குது, டிமாண்ட் என்னவா இருக்குது? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்குது. இப்போ ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்போ தஞ்சாவூர் பகுதிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் தான் வந்துட்டு. மதுரையில் இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக பார்ப்பீங்க. கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு தொடராக இருந்தது. அதில் மதுக்கடைகளை வந்து படிப்படியாக குறைப்பது சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் மதுக்கடைகள் சம்மந்தமாக எதுவும் கோரிக்கை வச்சுருக்கிறாங்களா? இல்லை, இன்னைக்கு யாருமே வைக்கல. மேம், அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்தில் வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் கடந்த 5 வருஷத்தில் சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு கொடுக்குன்றதை வெள்ளை அறிக்கை உடனே சொல்லி அண்ணாமலை கேட்டுருக்காரு. எதுவுமே பண்ணலை அவங்க. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்லேருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். மோடி அவரை வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்கள்.